கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனை நேரலையில் காணலாம். கோவை வடக்கு தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மருதமலை சாலை போட்ட இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். லாலி ரோடு சாலையில் உள்ள வேளாண்மை பொறியியல் விரிவாக்க மையத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வாணிலட்சுமி ஜெகதாம்பாளிடம் கோவை வடக்கு தொகுதி பிஜேபி வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர்களுடன் பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா ஆகியோரும் வந்துள்ளனர். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை மொத்தம் 10 தொகுதிகள் உள்ளன. குறிப்பாக 3 தொகுதிகள் விஐபி தொகுதிகளாக பார்க்கப்பட்டு வருகிறது. தொண்டாமுத்தூர் தொகுதி முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி மற்றும் கோவை தெற்கு தொகுதி திமுக செந்தில் பாலாஜி, கோவை வடக்கு தொகுதி பிஜேபி வானதி சீனிவாசன். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அதிமுக SP வேலுமணி கூறும்பொழுது, அதிமுக ஆட்சியில் கோவைக்கு ஏராளமான நலத்திட்டங்களை வகுத்துள்ளோம், ஆகையால் நாங்கள் 10 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என உறுதியளித்துள்ளார். கோவையில் பாலங்கள், சாலைகள் ஆகியவை நாங்கள் முன்னின்று கட்டியது என தெரிவித்துள்ளார். கடந்த முறை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வானதி சீனிவாசன் தெற்கு தொகுதியில் பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் நல்ல திட்டங்களை கொடுத்ததால் கண்டிப்பாக வடக்கு தொகுதி வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கெனங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். கீழே போட்டோம்.